ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ஒரு சில வெப்சைட்ஸில் பார்த்துருக்கலாம். கூகுள் கம்பெனியோட ஆடு ரன் ஆகிட்டுருக்கும். அதாவது நியூஸ் சைட் ஆகட்டும், ஏதாவது ஒரு சினிமா சம்மந்தமான அல்லது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான சைட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இது வந்து தினமலர்.com, அதாவது தினமலர் நியூஸ் பேப்பரோட ஆன்லைன் வெப்சைட்டு. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா, பை நியூ ஃப்ளாட்ஸ் கோயம்புத்தூர். ஸோ நான் இந்த இடத்துல கர்சர் கொண்டு போயில இங்கே தெரியுது இல்லைங்களா, ஆட்ஸ் பை கூகுள் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க, ஆட்ஸ் பை கூகுள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து தி ஹிந்துன்னு சொல்லிட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஆன்லைன் சைட் தான். firstpost.com இங்கே இருக்கு இல்லைங்களா, ரைட் சைடில். ஸோ அந்த ஆடோட கார்னரில் கொண்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், கர்சர் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ஆட்ஸ் பை கூகுள்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த கூகுளோட ஆட்சென்ஸ் அப்ரூவலான வெப்சைட்ஸ். இந்த கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னா மெயினான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த கூகுள் ஆட்சென்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வெப்சைட்லேயும் இந்த ஆட்ஸ் வந்து அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் ரன் ஆகும்போது அந்த ஆட்ஸ்லேருந்து யாராவது கிளிக் பண்ணுறாங்க, நம்ம வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ் அதை கிளிக் பண்ணுறாங்க, இல்லை அது மூலமாக ஏதாவது ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அதுலேருந்து நமக்கு ஏர்னிங் கிடைக்கும். அதாவது இந்த ஆட்ஸ் மூலமாக நம்ம ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியும். தெரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான் கூகுள் ஆட்சென்ஸ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்ஃபோலிங்க்ஸ், சித்திகா, பிட்வர்டைசர், ஆட் சைனர், இன்னும் சில கம்பெனிஸும் இதே மாதிரி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஆன்லைனில் ஆட்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் இதெல்லாமே. தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவல் கிடைக்காது. அதாவது நம்ம வெப்சைட் வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டுக்கு அதிக விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ தான் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதில் இப்போ தான் டேட்டாலாம் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கும். தேங்க்யூ.